கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். சிற்பி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். பல நிதிநிலை அறிக்கைகளை பார்த்திருப்பீங்க. இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கு? பொதுவாக ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது பெரும்பாலான மக்கள் பாமரன் எதிர்பார்ப்பது எனக்கு இதில் என்ன லாபம் என்பது ஒரு பொதுவான கருத்து. தனி மனிதன் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்சார ரீதியாகவோ இல்லை குடிநீர் விவசாய ரீதியாக வரும் என்பது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு புறம் ஒரு மகிழ்ச்சியாக ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ப்ராக்டிகாலிட்டி உள்ளே போகும்போது சில குறைபாடுகள் அந்த நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக தெரிந்தன. அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய இன்றைக்கி ஃபினான்ஸ் பட்ஜெட் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் கடந்த அரசு தொடர்ந்த திட்டங்கள் ப்ளஸ் இந்த அரசு எடுத்து வந்திருக்கும் திட்டங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 58 திட்டங்கள் அந்த இதில் இருக்குது. அப்போ எனக்கு ஜென்ரலாக எப்போயுமே இந்த அரசாங்கம்னு கிடையாது. ஏன்னா பிகாஸ் நிறைய நான் மற்ற ஸ்டேட் பட்ஜெட் அனலைஸ் பண்ண போகும்போது பார்க்குறேன்னா ஒரு செலக்டிவாக ஒரு முக்கியமான நோய்களுக்கு ஒரு திட்டங்களை அறிவிப்பாங்க. ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்டுன்னு எடுத்திங்கன்னா ஒன்று எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இல்லை டிரான்ஸ்போர்ட் இருக்கும், இல்லை ரூரல் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த நிதிநிலை அறிக்கை என்பது என்ன மைய பிரச்சனையை எடுத்து வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளித்தோற்றம் தான் ட்ரை பண்ண என்னால் அது கண்டுபிடிக்க முடியுது, உள்ளே போக முடியல. ஏன்னா வெளித்தோற்றத்தில் தெரியறது இது ஒரு மாணவர்களுக்கு அழுத்தம் தரும் ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்ற மாதிரி அந்த காம்பனன்ட்ஸ் வெளியே தெரிவிக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்க்குறது பார்ஷியலாக பார்க்குறது ஜென்சி தான் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணங்கிறப்ப அந்த ஜென்சியை கவர்கின்ற வகையில் திட்டங்கள் இருக்கா? திட்டங்கள் நான் தான் சொல்ல வரேன். திட்டங்கள் வெளித்தோற்றத்தில் திட்டங்கள், பட் உள்ளுக்குள்ள அந்த யூஸ்வலாக ஒரு திட்டம்னு நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் அந்த நியூ கிளாஸ் ரூம், நியூ ஸ்கூல் ஒரு திட்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஆக்சுவலாக நீங்கள் டெப்த்தாக போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாலோவாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன திட்டம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, டாய்லெட் அட்ரஸ் பண்ண போகிறாங்களா, ஸ்மார்ட் கிளாஸ் அட்ரஸ் பண்ண போகிறாங்களா, டீச்சர் அட்ரஸ் பண்ண போகிறாங்களா, அந்த பட்ஜெட்ரி அலோகேஷன் என்பது தெளிவு இல்லை. ஸோ அந்த ஜென்சிக்காவது அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையில். ஆனால் அந்த ஐடியா, ஃபார் எக்ஸாம்பிள் கீரியாட்ரிக் சென்டர், கீரியாட்ரிக் வயது முதிர்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 1000 வாகனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றாங்க. ஆனால் அதுக்கு ஒதுக்கியிருக்க நிதி பார்த்திங்கன்னா மிக மிக கம்மியான நிதி. ஏனென்றால் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில் அட்ரஸ் பண்ணுறேன்றாங்க. ஸோ அந்த நிதி அந்த அமௌண்ட்டுக்கு மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் மேட்ச் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு ஆன் த மூவ் இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ ஒரு வாகனம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்குரிய ஒரு ஐசியூ ஆம்புலன்ஸ் லெவலில் ஒரு வண்டி ரெடியாக இருக்கணும். அதில் ஒரு ஃபுல் டைம் டாக்டர்ஸ், அப்போ 1000 டாக்டர்ஸ் 2 ஷிஃப்ட் போட்டிங்கன்னா 2000 டாக்டர்ஸ் வரும், 2000 நர்ஸ் வரும், கூட ஒரு ஹெல்ப்பர் வரும், டிரைவர் வரும். இதெல்லாம் போடும்போது அந்த நிதி அந்த பட்ஜெட்டிங் அல்லோகேஷன் பயங்கர மிஸ்மேட்சிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு உதாரணத்துக்காக பாயிண்ட்டை சொல்கிறேன். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது இவ்வளோ கரைச்சிகரமான திட்டங்கள்லாம் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற லெவலுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பார்க்க அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அறம், பொருள், இன்பம் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு திட்டங்களை கொண்ட பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைநோக்கு ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிற ஒரே பாயிண்ட் தான். ஒரு தொலைநோக்கில் இந்த அரசாங்கம் எந்த முக்கிய பிரச்சனையை முன்னிறுத்தி திமுகவை காண்பித்து தான் வெற்றி அடைந்ததோ இல்லை கன்வின்ஸ் செய்தது என்றால், ஒவ்வொரு பாக்கெட்டிலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கடனை ஏற்றியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நீங்கள் ஃபஸ்ட் கடன் சுமையை உங்கள் பாக்கெட்டில் ஏற்றியுள்ளது அப்படின்னு இவங்க வச்ச முக்கியம். அது நல்ல செல்லும் ஆச்சு. ஆனால் ஷாக்கிங்காக இன்றைக்கி பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் இவங்களோட அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் டெட் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி ஏதோ மாறி இருக்குமோ, குறைக்க எதனா முயற்சி எடுத்திருப்பார்களோ, இன்ட்ரீம் பட்ஜெட்லேருந்து மாற்றி இந்த முறை இப்போ அதே 27% அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் மிக முக்கியமான பிரச்சனையாக இவங்க கையாண்டது. 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. அந்த 10 லட்சம் கோடியில் இவர்களுக்கு ஒரு 25,000 கோடி கூட குறைப்பதற்கு விருப்பம். 3 லட்சம் கோடிக்கு மேலே கடன் பெற போகிறாங்க. அதுதான். ஸோ அப்படி என்றால்
இவர்கள் சொன்னது ஒன்று, செய்யப்போவது வேறொன்றோ. அப்படி இருக்க நிதி நிலைமைக்கு ஏற்ப கடன் வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கத்தானே செய்யுது, தேவை இருக்கத்தானே செய்யுது. நிச்சயமாக இருக்கும். நான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாக நான் சொல்வது எல்லாமே என்னன்னா, நீங்கள் போட்டியிடுவது, தமிழகம் போட்டியிடுவது எந்த மாநிலம் என்றால் மகாராஷ்டிராவோட நீங்க போட்டியிடுகிறீர்கள். ஏனென்றால் மிக இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டாக நீங்க மாற வேண்டும் என்று விருப்பப்பட்டதான் அந்த 1 trillion எக்கானமி ரோட் மேப்பை பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் வச்சு நீங்க பண்ணீங்க. நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு காம்பனண்ட். அந்த 1 trillion-க்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அந்த ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பவர், வேரியஸ் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதற்காகத்தான் அந்த 10 லட்சம் கோடியிலிருந்து இது யார் வந்தாலும் அதை எடுத்துத்தான் தீர வேண்டும். ஆமாம், அது இன்னைக்கு நிதித்துறை செயலாளர் நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பிறகு அவர் செய்தியாளர் சந்திக்கிறப்போ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு கடன் வாங்கித்தான் தீர வேண்டும், அது நிற்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நடைமுறை யதார்த்தத்தையும் பார்க்கணும். இப்போ படிப்படியாக குறைக்கிறாங்களாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. குறைக்கல அப்படிங்கிறீங்க? குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை, பேசலாம். சரி சிற்பி சார், பெயர் மாற்றம் அதெல்லாம் கடந்து சார், நிதி ஒதுக்கீடு, நிதி அந்த முழுமையாக செலவாகிறது, அதில் உள்ள லீக்கேஜஸ் அடைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த வருவாய் பெருக்கத்துக்கான வழிமுறைகளை குறிப்பிடுறாங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு சுமை இல்லாமல் வருவாய் பெருக்கம் என்பது எப்படி சாத்தியம்? எப்படி இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு முதிர்ந்த கட்சி, ஒரு இப்போதான் வந்து துளிர்விட்டு வந்து கொண்டிருக்கும் கட்சி ஒரு அரசாங்கத்துக்கு வந்து சேர்கிறது. நீ எப்படி புரிஞ்சுக்கோ? புதுசா இருக்கலாம், ஆனா அதிகாரத்தில் அதிகாரிகள் இருந்தாலும், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா இருந்தபோது அவர் வந்து ஊழலை பற்றி நிறைய பேசியிருந்தார். ஆனால் ஜெயலலிதா என்பவர் ஊழல் தன் கட்சி ஆள் மீது, கீழ்மட்ட ஆள் மீது ஒரு ஊழல் புகார் வந்தாலும் சரி, அமைச்சர் மீது ஊழல் புகார் வந்தாலும் சரி, அடுத்த நாள் தன் பதவி இருக்காது என்பதை தெளிவாக செய்து காட்டினார். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் கடந்த 2 மாதத்தில் சோசியல் மீடியா முதல் ஊடகங்களில் வந்த வெவ்வேறு அமைச்சர்கள் சார்ந்த நிர்வாகிகள் சார்ந்த நிறைய விஷயங்களை நான் பார்த்து, சச்சரவுகள் வருது, சர்ச்சை வருது, ஆதாரங்கள் வருகின்றன, ஆதாரங்கள் நடவடிக்கை, நிறைய டெண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ரத்து பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நான் டெண்டர் விஷயத்துக்கு வேற ஒரு கோணம் எடுக்கிறேன். இப்ப இந்த விஷயத்தை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஏன்னா அவர் ஊழல் தன் கட்சி வந்து ரொம்ப சுத்தமான அக்மார் கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு நான் சொல்வது, அப்படி என்றால் இப்ப கடந்த ஒரு 4 வாரத்தில் மட்டும் பெரிய ஊழல்கள் எல்லா சமூக வலைகள், செய்தித்தாள்கள் எல்லாத்தையும் போட்டு கோடு கிழித்து காமிச்சு விட்டன. ஆனால் என்ன சார், நீங்கள் அது பழனி கோயிலாக இருக்கலாம், இல்லவென்றால் நீங்கள் வந்து அந்த ஒரு அமைச்சர் பழனி கோயிலுக்கு சிபிஐ விசாரணை இருக்கு, 4 பேர் இங்க இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். திரு ஜெயலலிதா அம்மையார் யார் என்பது அவர் சிபிஐ என்கொயரிக்கு தன் அமைச்சர் மீது பொறுத்திருப்பவர் அல்ல. இல்ல, அமைச்சருக்கு சம்பந்தமே இல்லைட்டாங்க. அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு விளக்கம் கொடுத்தாங்க. கருத்து அப்படி இல்ல, அப்ப சம்பந்தப்படுத்தி தொடர்ந்து அவதூறாக பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ஏற்புடையது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திரு கே நடவடிக்கை எடுத்துட்டு இல்ல நான் அடுத்து வந்துருங்க. இல்ல, அடுத்து போயிடுவோம் நம்ம. இப்ப அடுத்த கருத்துக்கு போவோம். நீங்க டெண்டர்னு சொன்னீங்க. இப்ப இன்னைக்கு வந்து அமைச்சர் குறிப்பிடும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து டெண்டர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படும். நான் ஒரு இளைஞர்களுக்கு நான் வந்து நிறைய கமிட்டியில கன்சல்டன்டா இருந்திருக்கிறேன், டெண்டர் கமிட்டியில. அது மெட்ரோ வாட்டர் கமிட்டியா இருக்கட்டும், இபி. ஆனால் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுனா, டெண்டர் என்பது தெருவில் போறவர்களுக்கெல்லாம் கொடுக்குற மேட்டர் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கோ நீங்க. அது வந்து 1 கோடி டெண்டராக இருந்தாலும் சரி, சாலை போடும், அதுக்கென்று ஒரு டெக்னிக்கல் லெட்டர் பேட் கம்பெனி கிடையாது. இப்ப இன்னைக்கு பேசிய விஷயம் என்பது இது ஒரு லெட்டர் பேட் கம்பெனி போல் ஒரு டெண்டர் பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவோர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு தானே கிடையாது. அதான் சொல்ல வரேன் நான். டெண்டர் என்பது அனுபவம் சார்ந்து, அந்த தொழில் துறை சார்ந்து அப்படிப்பட்ட நீங்க டெண்டர்கள் கையாண்டு இருந்தால் உங்களுக்கு இதுதான் முறை. இது வந்து நான் அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, கவலைப்படாதீர்கள் கட்சி நிர்வாகிகளே, உங்களுக்கு டெண்டர்கள் தாராளமாக எடப்பாடி போல் வழங்கப்படும். நீங்க சொல்றது 1 கோடிக்கு மேல, 5 கோடிக்கு மேல, 10 கோடிக்கு மேலங்கறப்ப தான் இருக்கும். இவங்களுக்கு சிறிய அளவிலான டெண்டர் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இத்தனை ஒரு பொறியியல் பட்டதாரி வேலை தேடி தான் அலையணுமா? அவன் தொழில் முனைவரா வரக்கூடாதா? நல்ல சிந்தனை இல்லையா அது? இல்ல அது எப்படின்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புதிய பயணம் ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. இந்த புதிய பயணம் திட்டம் என்பதே வந்து ஒரு ஃபேக்ன்றது என்னோட பாயிண்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்டார்ட் அப் மிஷன் ஒரு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு அது ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 7-8 வருஷமாக செயல்பட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீ எப்படி தொழிலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் போய் ஒரு பிஸ்னஸே பிடிக்க முடியும். திடீர்னு நாளைக்கு காலேஜ்லேருந்து டிகிரி முடிச்சுட்டு வந்த உடனேவே இந்தாங்க பிடிங்க, நாங்கள் தாவேக்கா நிர்வாகி, நீங்கள் உங்களுக்கு ஒரு டெண்டர் தூக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். பொறியியல் பட்டதாரி தான் சார். ஏன் சாவேக்கா அவர் வேணா அந்த பட்டதாரி தாவேக்காரா இருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல நான் தெளிவாக சொல்வது, இந்த திட்டங்கள் எனக்கு மிக வலுவான சந்தேகத்தை எழுப்புவது, இந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாராரை வந்து போய் அடைய போகிறதோ. இப்ப அவர் சார் அந்த சிவா அழகா சொல்லியிருந்தார் என்னன்னா வந்து ஒரு தங்கம் மோதிரம் கொடுப்பதால் சொசைட்டில என்ன பெரிய வளர்ச்சி ஆயிட போகுது. அதற்கு பதிலாக சிவா சார் முடிச்சிருங்க. ஸோ அதற்கு பதிலாக ஒரு வேலையை உருவாக்கும் வகையில் நீங்க வந்து ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ணிருந்தா அது கரெக்ட். ஆமா, அந்த வேலையை இப்ப இந்த திட்டத்துல நீங்க இந்த அவர் ஒரு ஒப்பந்ததாரரா உருவாக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுலயே நீங்க சந்தேகத்தை எழுப்புறீங்களே. இல்ல நான் அதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா இந்த ஹோல் பட்ஜெட்லயும் சரி இந்த விவாதத்திலையும் விட்ட முக்கியமான தலைப்பு, கடந்த 3 மாதத்திலேயே இந்த அரசாங்கத்தால் எஃப்டிஐயை கையாள முடியாததால் பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஐ திங்க் 3 நாள் முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு தான் இந்த 3 மாதத்தில் எஃப்டிஐயில் திடீரென்று வீழ்ச்சி 18% அடைந்து விட்டது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல. தட் இஸ் வந்து ஏப்ரல் டு ஜூன்ல 3 மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படி என்றால் இவர்களுக்கு இவர்களுக்கு இன்னும் வந்து 5 வருஷம் நீங்க எஃப்டிஐ ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தே தீரணும். நீங்க நன்றி. இது 2 வச்சிருக்காரு விஜய். நன்றி. ஒரே வார்த்தையில் ஜாசி பட்ஜெட் மைனஸ் ஜென்சி நீட்ஸ் மைனஸ் தொழில்துறை. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.